Hi friends, welcome to Right Click Media. Quantum mechanics very important questions நம்ம இங்கே டீல் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The de Broglie wavelength is ஆப்ஷன் ஏ பாருங்கள், lambda equal to h by root 2me. ஆப்ஷன் பி, lambda equal to h by root of 2mev. ஆப்ஷன் சி, lambda equal to h by root of 2mkt. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ். ஓகே, ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆல் த அபவ் தான். இந்த ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கனாலே நமக்கு லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2me கரெக்ட் ஆன்சர். நான் இங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்னா கேபிட்டல் வி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ஆப்ஷன் பி கிடைக்குது. அதாவது ஆப்ஷன் பியில் ஈக்குவல் டு இவி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக ஈக்குவல் டு கே டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போது ஆப்ஷன் சி கிடைக்குது. ஸோ 3 ஆன்சரும் ஒன்று தான். செகண்ட் கொஸ்டின், நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ ட்ரிபிள் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் psi ஸ்கொயர் dx dy dz ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் psi ஸ்கொயர் dx dy dz ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ட்ரிபிள் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் psi ஸ்கொயர் dx ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் டி ட்ரிபிள் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் psi dx dy dz ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் வருது. ஸோ இங்கே dx dy ஆக்சுவலி இங்கே ஸ்கொயர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிபிள் இன்டெக்ரல் வருது. இங்கே dx மட்டும்தான் போடுக்கிறேன், dy dz இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் டியும் ஆன்சராக வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் psi ஸ்கொயர் dx dy dz ஈக்குவல் டு 1. ஓகே, இட் இஸ் அ நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். இந்த ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் ஈக்குவேஷன். ஓகே, ஆர்த்தோகனல் ஃபங்க்ஷன் இது வந்து. ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் ஆர்த்தோகனல், ஈக்குவல் டு 1ன்னு வந்ததுன்னா அது வந்து நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். தேர்டு கொஸ்டின், டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் இன் த என்டையர் ஸ்பேஸ் இஸ். டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் இன் த என்டையர் ஸ்பேஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் 1. ஓகே, ஸோ 1ன்னு கொடுத்துருப்பாங்க அல்லது யூனிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4, in a particle in a box problem the potential energy of the particle is dash on both sides of the box. எவ்வளோ இருக்கும்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 0 பிட்வீன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு எல். ஓகே, ஸோ மறுபடியும் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். இந்த பார்ட்டிகல் இன் ஏ பாக்ஸ் ப்ராப்ளம் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் இன்ஃபினிட்டி ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பாக்ஸு. அதுவே எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். எங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு இடையில. Question number 5, the wave equation of particle in a box. ஓகே, வேவ் ஈக்குவேஷனு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் இ சை ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதை வேறு மாதிரியும் கூட ஹெச் கிராஸ் ஸ்கொயரில் கூட நம்ம கொடுத்துருப்பாங்க. Question number 6, energy of the particle in a box is. Energy of the particle in a box is option C the correct answer. En equal to n square pi square h cross square divided by 2ml square. Okay, so இதுவே h crossக்கு பதிலாக h cross equal to h by 2 pi அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? En equal to n square h square
divided by 8ml square. ஓகேவா? ஸோ ஹெச் கிராஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 2 பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணலைன்னா ஆப்ஷன் சி இஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2ml ஸ்கொயர். இப்போது ஹெச் கிராஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 2 பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர். Question number 7. The solution of particle in a box problem is. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு சில நேரங்களில் நமக்கு அந்த மேக்னிடியூடு இந்த ஏ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ கொடுத்துருக்காம இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா √2/Lக்கு பதிலாக வெறுமனே ஏன்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ solution of particle in a box problem is psi n of x equal to √2/L sin n pi x by capital L. Question number 8. Which is or are wrong? ஓகே, எது வந்து ராங்னு கேட்டுருக்குறாங்க பாருங்கள். இனிய பார்ட்டிகல் இனிய பாக்ஸ் கேஸ் தான், அதே சேம் கொஸ்டின் தான், சேம் டாபிக் தான். இன்சைட் த பாக்ஸ், first point, inside the box the particle can have only the discrete energy values. Discrete energy values, discrete நாள் நமக்கு தெரியும் 1, 2, 3 இப்படி தான் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது அப்போது அது வந்து என்னது கரெக்டான பாயிண்ட்டு தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். the particle can have zero energy. ஓகே, ஜீரோ எனர்ஜின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ எனர்ஜி எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆப்ஷன் சி தானே கரெக்டுன்னு சொன்னேன். ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். En equal to n square pi square h cross square by 8ml square. So where n equal to 1, 2, 3. ஓகே, ஸோ இன்டெக்ரல் வேல்யூ அல்லது நமக்கு என்ன சொன்னோம், டிஸ்கிரீட் வேல்யூஸ் வந்து தான் வரும். ஸோ அப்போ அதனால் என்ன இருக்கும், பார்ட்டிகல் இன் பாக்ஸில் எனர்ஜி வந்து என்னவாக இருக்காது, ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஆனால் இங்கே நான் என்ன கொடுத்துருக்குறேன், ஜீரோன்னு கொடுத்துருக்குறேன். அப்போ ஆப்ஷன் இங்கே கொஸ்டின் விச் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 8 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 9. The Schrödinger time independent equation is, option A is a correct answer, del square psi plus 8 pi square m divided by h square e minus v into psi equal to 0. ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டடாக எழுதி பார்த்தா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, இதில் இந்த கொஸ்டின் நம்பர் 10 மறுபடியும் 9 பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொன்னேன், ஆப்ஷன் ஏ இஸ் ஏ டைம் இண்டிபெண்ட் ஈக்குவேஷனு. இதில் பி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து டைம் டிபெண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர் ப்ளஸ் வி இன்ட்டு சாய் ஈக்குவல் டு ஐ ஹெச் கிராஸ் டோ சை பை டோ டி. இது வந்து என்னதுன்னா டைம் டிபெண்ட். Time dependent equation. Question number 10. Which is are correct statement or statements? Uncertainty principle பிரகாரம் கவனிங்க. Uncertainty principle is used to, first one, estimate the nuclear force. Second point, to prove the non-existence of electron in the nucleus. Third one, know the stability of the atom. Fourth one, find binding energy of hydrogen atom. ஓகே, இங்கே டீன்னு போட்டுக்கிறேன். ஃபைண்ட் த ஹைட்ரஜன் பைண்டிங் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 4 பாயிண்ட்ஸுமே கரெக்டானது தான். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன். எஸ்டிமேட் த நியூக்ளியர் ஃபோர்ஸ், டு ப்ரூவ் த நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் த நியூக்ளியஸ், நோ த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம், ஃபைண்ட் த binding energy of hydrogen atom. Question number 11. The energy of the particle in one dimensional
infinitely deep potential well is கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி En equal to pi square h cross square divided by 2m a square into n plus 1 whole square. Question number 12. Which one of the following is the eigenvalue in the equation d square ekx by dt square equal to k square ekx? Okay, so ekx 2 times நம்ம differentiate பண்ணும்போது ekx equal to k e power kx னு வரும். மறுபடியும் இன்னொரு டைம் differentiate பண்ணும்போது இன்னொரு k வரும் e power kx. e power kx. ஸோ அப்போ k ஸ்கொயர்னு வரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, k ஸ்கொயர் e kxன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ k ஸ்கொயர் இஸ் த ஏகன் வேல்யூ. இதே மாதிரி நான் 2-3 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நல்லா நாங்கள் பார்த்துக்கணும். லாஸ்ட் இயர் பாலிடெக்னிக் எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 13. எனர்ஜி ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ் option A En equal to n plus 1 by 2 h nu. En equal to n plus 1 by 2 h nu. Question number இது 13லேயே நம்ம 0 பாயிண்ட் எனர்ஜி n equal to 1 நீங்கள் n equal to 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே 0 பாயிண்ட் எனர்ஜியாக ஹார்மோனிக் ஆசிலேட்டர் கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த இதில் நம்ம n equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n-க்கு பதிலாக ஸோ 1 by 2 h nu கிடைக்கும். அதே தான் E not equal to h nu by 2. Question number 15. The absolute square of the wave function is a measure of the option C probability of finding particle. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நான் ஆப்ஷன் ஏல பாருங்கள் ஏகன் வேல்யூ, பி வந்து ஏகன் ஃபங்க்ஷன், டி வந்து ஆப்பரேட்டர்னு கொடுத்துருக்குறேன். ஸோ த அப்சல்யூட் ஸ்கொயர் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல். ஓகே, ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல்னால் நம்ம சை ஸ்கொயர்னு நம்ம போடுவோம் இல்லையா, சை ஸ்டார் சை. ஓகே, அதுதான் இங்கே ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16. இஃப் த வேவ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் நார்மலைஸ்டு, த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எனி ஃபங்க்ஷன் இஸ். ஆப்ஷன் சி இஸ் ஏ ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, டி தான் கரெக்ட் ஆன்சர். f expected value of f equal to integral psi star f of x psi dx divided by integral psi star psi dx. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா நான் அன்நார்மலைஸ்டு. பாருங்கள், நாட் நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் நமக்கு நார்மலைஸ்டு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, கொஸ்டின் நாட் நார்மலைஸ்டு. ஸோ நாட் நார்மலைஸ்டுனா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நார்மலைஸ்டுனா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. த ப்ராபபிலிட்டி distribution function psi star is independent of time. The state is known as option A excited state, option B stationary state, option C ground state, option D none of the above. Okay, correct answer என்னன்னா stationary state தான் correct answer. The probability distribution function is independent of time. So independent of time இருந்ததுன்னா அதுக்கு நேம் என்னன்னா stationary state. Question number 18. The resolving power of microscope is option A delta x equal to lambda by 2 sin theta, option B 2 by lambda sin theta, option C delta x equal to 1 by lambda sin theta. Next option D delta x equal to lambda by sin theta. இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ delta x equal to lambda by 2 sin theta.
ஓகே, இதே கொஸ்டினில் நம்ம ஸ்லிட் வித்து with equal to delta y equal to lambda by sin theta. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. momentum operators jx, jy equal to option A I h cross j z, option B minus I h cross j z, option C I h cross j z, option D minus I h j z. Okay, option A is a correct answer. Jx, jy equal to I h cross j z. Question number 20. J square, j z equal to option D தான் கரெக்டான ஆன்சர் 0. ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸில் இன்னும் பல வீடியோஸ் நான் போடுறேன், கண்டினியூஸாக பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.